நாகூர் தர்கா நாகப்பட்டினம் அருகில் உள்ள நம்ம மெதினா மக்கா போகாத மக்களுக்கு நம்ம அக்கா சுகந்தி அக்கா சேனல்ல இன்னைக்கு நம்ம நாகூர் ஆண்டவருடைய அந்த மசூதிக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பா இந்த புனிதம் எல்லாருக்குமே போய் சேரணும். மதம் மட்டும்தான் நம்ம பிரிஞ்சிருக்கிறோம், மக்கள் எல்லாரும் அதுல இணைஞ்சிருக்கிறோம்னு உங்க சுகந்தி அக்கா நான் சொல்றேன். கண்டிப்பா கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த இந்த கோயிலு பாருங்க. இத செஞ்சிக்கோட்டை மன்னவர்கள் இத ஜார்ஜ் புஷ் காலத்துல இத கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அலெக்சாண்டர் படையெடுத்து வரும்போது இந்த மண்டபங்கள்ல தான் அவர் தங்கி முதலாம் அலெக்சாண்டர் இந்த இதுல தங்கி மக்களை சந்திச்சிருக்காரு. அந்த தர்காவோட வெஸ்ட் பீஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சவுத்துன்னு 4 பிரிவா பெரிய மசூதி. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு எப்பயுமே அல்லாஹ் உதவுவாரு. நான் 2007ல நான் பக்ரைன் போயிருந்தப்ப என்னோட பணம் 4.5 லட்சம் ரூபா பக்ரைன் பிளாசா ஹோட்டல்ல எங்க வீட்டுக்கார் ஹோட்டல்ல எடுத்து நடத்தி விட்டுட்டு வந்துட்டாரு. அப்ப 40 நாளுமே அல்லாஹ் கிட்ட அழுதுதான் என் பணத்தை நான் மீட்டுட்டு வந்தேன். அப்ப நான் மெதினாக்கு போய் அக்கா 2007லயே தண்ணி குடிச்சதாலதான் எனக்கு பொய் பேசுறதும் பிடிக்காது, பித்தலாட்டம் பண்றவங்களோட அக்கா பழக மாட்டேன். இன்னைக்கும் எல்லா படங்களுக்கும் ரிவ்யூ கொடுத்து அந்த படங்களை ஓட வைக்கிறேன்னா என்னோட சக்தி எல்லாத்துக்கும் பொதுவான சக்தி. ஆமா, எனக்கு ரொம்ப பிரபு சார் பாடின பாட்டு, எங்க பிரபு சார் பாடின பாட்டு, எங்கு முல்ல அல்லா பேரை சொல்லும் நல்லா உண்மைகள் மாத்திரம் கிடைக்கும், மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் அல்லா பாதையில் நன்மைகள் பிறக்கும், அன்று மெக்காவில் உதித்தது ஜோதி அதில் உண்டாச்சி ஏழைக்கு நீதி, ஏதந்தன்னா தந்தன்னா தந்தன்னா. ஆமாங்க, அப்படி எங்க சினிமா கலைஞர்களும் என்னைக்குமே நாங்க பிரிச்சு பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் எங்க பாவ மன்னிப்புல எங்க நடிகர் திலகம், எங்க ஐயா, எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படின்னு எங்க நடிகர் திலகம் அப்பாவும் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்க பிரபு சாரோட பெரியப்பா எங்க எம்ஜிஆர், எங்க பொன்மன செம்மல், எண்ணத்தில் தெளிவிருந்தா அப்படின்னு ஆரம்பிச்சு எங்க ஐயா சிரித்து வாழ வேண்டும்ல, ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் அவரே அப்துல் ரகுமானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை அவரே அப்துல் ரகுமானா, மேரானா அப்துல் ரகுமான் மேரானா அப்துல் ரகுமான். அது மாதிரி எங்க புரட்சி தலைவரும் நம்ம அல்லாவுக்கு துணையா இருந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டாரும் பாட்சா ஒரு படம், இன்னைக்கு 144 படத்துலயும் அவர் என்னதான் சிவனை கும்பிட்டாலும் ஒரே ஒரு படம் அப்படியே அல்லாவா மாத்தின அந்த பக்காவான பாட்சா படத்தை சொல்லலாம். அதுக்கப்புறம் எங்க சிட்டிசன் தலை அக்காவோட தலை ரசிகர் அப்துல்லாவும் சிட்டிசன்ல, அந்தோனியாவும் அப்துல்லாவா பிரேயருக்கு சாமி கும்பிடுறத காட்டுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் ஜாதி மதம் யாருக்குமே கிடையாது. அதாவது ஜாதியால மதத்தால பிரிக்கப்பட்டிருக்குமே ஒழிய நாங்க மனசால பிரிக்கப்படலை அப்படின்றத அவரும் நம்ம சூப்பர் ஸ்டாரும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி விஸ்வரூபம் சொல்லவே வேணாம், நம்ம கமல் சார். அதே மாதிரி அதாவது
அவரும் வந்து அந்த விஸ்வரூபத்துல நம்ம அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய சிறப்பு செஞ்சிட்டாரு. அது போக இதோட புனித தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு இது உருவாக்கப்பட்டு நம்ம புரட்சி தலைவி அம்மா வந்து உங்களை எடுத்துக்கலாமா, புரட்சி தலைவி அம்மா வந்து நம்ம இந்த மெதினால இந்த நாகூர் இதுல வந்து பில்டிங்க கட்டியிருக்காங்க. குளத்துல வந்து பில்டிங் கட்டி முன்னாடி கட்டி கொடுத்துருக்கு. அதான் மினார் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மினார் வந்து பழமை வாய்ந்த மினாரு. இது வந்து செஞ்சிக்கோட்டை மன்னர் வந்து கட்டி கொடுத்ததான், ஜார்ஜ் புஷ். அப்படி ஒவ்வொரு சிறப்பு. அதை விட என்னன்னா, நாகூர் ஆண்டவரோட பையன் அவங்களோட மசூதியும் இங்க வச்சிருக்காங்க. அவங்க மருமகளோட மசூதியும் இங்க வச்சிருக்காங்க. ஐயாவோட மசூதி ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அவங்க குடும்பத்திலையும் வச்சிருக்காங்க. அது போக நம்ம எல்லாரும் ஒன்று பெற்று இணைய கிட்டத்தட்ட நபிகள் முகமது நபிகள் நாயக ஐயாவோட 23வது தலைமுறையை சேர்ந்த நாகூர் ஆண்டவருடைய 12வது தலைமுறையை சார்ந்த எங்க ஐயா சையது ஹஷீன் அவர் தான் எங்களை கூட்டிட்டு வந்து வழி நடத்தி எங்களுக்கு மரியாதை செஞ்சு அவங்க வீட்டுல தங்க வச்சு அப்படி எங்களை மரியாதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் தான் இதோட வரலாறு பாரம்பரியம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. யா ஹசீர் முர்து ஷால் அப்படின்னு சொல்ற யாகாதீர் முராது ஹாஷில், யாகாதீர் முராது ஹாஷில். கண்டிப்பா அனைவருக்கும் நல்ல நன்மையை கொடு. ஆமா, நாகூர் ஆண்டவரை நம்பி நான் கூட என் பையன் ஹீரோ ஆகணும்னு நம்பி வந்திருக்கேன். எனக்கு எல்லா விதத்துலயும் ஒரு காலையில கூட ஒரு அதிசயம் நடந்துச்சு. நைட்டு ட்ரெயினை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த எங்களை அல்லாவே வந்து கூட்டிட்டு வந்த மாதிரி எங்க சையது ஹஷீத் பாய் வந்து என் ஃப்ரெண்டு இந்த கோயிலோட இன்சார்ஜ் அவங்க வந்து எங்களை வழி நடத்தி கூட்டிட்டு வந்து எனக்கு ட்ரெயின்ல ஏறினதுல இருந்தே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். வந்து அல்லாவே என்னை கூட்டிட்டு வந்து இந்த நாகூர் கோயில்ல விட்ட மாதிரி. அது கூட டிக்கெட்டு கூட நான் நாகப்பட்டினம் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாகூர்ல வந்து இறங்குங்கன்னு ஒவ்வொரு ஸ்டேஷனா என்னை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இந்த கோயிலை இந்த சுத்தி காட்டி இதோட வரலாறு சொல்லியிருக்காரு. ஆமா, ஷா ஹஷீன் மூர்த்திஹால் யாகாதீர் முராது ஹாஷில், யாகாதீர் முராது ஹாஷில். நாகூர் ஆண்டவரை நம்பி வந்தவர்கள் கைவிடப்பட மாட்டார். அனைவரும் வருக, அவருடைய அருளை பெறுக. நாம் எல்லாரும் ஜாதியால பிரிஞ்சிருக்கலாம், மதத்தால பிரிஞ்சிருக்கலாம், எல்லாத்தையும் இணைக்கும் ஒரே இடம் நம்ம நாகூர் ஆண்டவருடைய இந்த கோயிலுக்கு நான் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னை அல்லாவே அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஏற்கனவே அல்லாஹ் வந்து மெதினால தண்ணி கொடுத்துருக்காரு. இங்கேயும் நான் வந்து பிரசாதம் சாப்பிட்டுருக்கேன். கண்டிப்பா என்னோட வேதனைகளை எல்லாம் தீர்க்கணும். 20 வருஷமா சினிமால என்னோட பங்களிப்பு அவ்வளவு இருந்தும் அவ்வளவு திறமைகள் இருந்தும் எனக்கு வழிகாட்ட மாட்டேங்கிறாரு. இந்த அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா எனக்கு அல்லாஹ் வந்து வழிகாட்டணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். எங்குமுள்ள அல்லாஹ் பேரை சொல்லும் நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் நல்ல பயன்களை அள்ளி கொடுப்பாரு. நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு அனைவரும் வருக, ஆதரவு பெறுக, அவரிடம் நீங்கள் ஆதரவு பெறுக. நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுகந்தி அக்கா. நன்றி.